மீனாவும் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் கூப்பிட்டு போயிட்டு அந்த ஃபினான்சியரை மிரட்டுறாங்க. உடனே ஃபினான்சியர் இங்கே சிந்தாமணியை போட்டு கொடுத்துட்றாங்க. உங்களுக்கு பணம் கொடுத்தது நான் கிடையாது, அந்த சிந்தாமணி தான் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் உண்மையெல்லாம் சொன்னதும் முத்து மீனாவுக்கு அதிர்ச்சி ஆகுது. முத்து மீனாவும் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து விஜய் கிட்ட அந்த சிந்தாமணி தான் உங்களுக்கு கடன் கொடுத்ததே, அந்த ஃபினான்சியர் கிடையாது, ஃபினான்சியர் மூலமாக சிந்தாமணி தான் நீங்கள் கேட்டப்பெல்லாம் கடன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை கேட்டு விஜய் அதிர்ச்சியாகி என்ன சொல்கிறீங்க அப்படின்ட்டு கேட்குறாங்க. அந்த சிந்தாமணி என்கிட்டயே சொல்லிச்சு, உங்கள் வீடு பல கோடி மதிப்பு பெறும், அதை எப்படியாவது உங்ககிட்ட எழுதி வாங்கணும், அதுக்காக தான் உங்கள் அத்தைக்கு கிட்ட ஃப்ரெண்டாக வந்து கடன் கொடுக்குற மாதிரி ட்ராமா பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட நல்லா நடிச்சு அது ஏமாத்திருக்கு அப்படின்ட்டு மீனா சொல்கிறாங்க. உடனே விஜயா, இந்த சிந்தாமணி என்கிட்ட நல்லா நாடகம் ஆடியிருக்காளா, என்னை ஏமாத்திருக்காளா அப்படின்ட்டு அவளை சும்மா விட மாட்டேன்னு விஜயா நின்றுட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் அண்ணாமலை இருந்துட்டு, என்ன விஜயா உனக்கும் பையனுக்கும் மற்றவங்க கிட்ட ஏமாறதே பழக்கமாக போயிடுச்சு. அவன் பையன் பணத்தை ஏமாந்து நின்றுட்டு இருந்தா, நீ என்னன்னா வீட்டையே ஏமாந்து நின்றுட்டு இருக்க. வீட்டில் உள்ள யாரையுமே நீங்கள் 2 பேரும் நம்ப மாட்டீங்க, ஆனால் மற்றவங்களே ஈஸியாக நம்பிடுறீங்க, வசதியானவங்க யாராவது பேசுனா. அதனால தான் இப்படியெல்லாம் நடக்குது அப்படின்னு அண்ணாமலை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே என்னையே ஏமாத்திட்டால, அவளை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்ட்டு விஜயா கிளம்புறாங்க. இந்த இடத்துல அண்ணாமலை, விஜயா இரு நானும் வரேன் அப்படின்ட்டு அண்ணாமலை கூட போகிறாங்க. உடனே முத்து மீனாவும் ஏதாவது பிரச்சனை வந்துருமான்னு 4 பேருமே சிந்தாமணி வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போயினதும் என்ன மாஸ்டர் திடீர்னு குடும்பத்தோட வீட்டுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு சிந்தாமணி கேட்குறாங்க. உடனே விஜயா வந்துட்டு, என்ன சிந்தாமணி என்னையே நம்ப வச்சு ஏமாத்திட்டீங்கல்ல அப்படின்ட்டு ஒரு அரைகிறாங்க. அரைஞ்சதும் சிந்தாமணி, என்னையே அழிக்கிறியா விஜய் அடிக்க கை வாங்குறாங்க. உடனே அண்ணாமலை தடுத்து, என்ன பண்ணுற தப்பெல்லாம் நீ பண்ணிட்டு விஜயாவை அடிக்கிறியா என் கண்ணு முன்னாடியேவும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அண்ணாமலை சிந்தாமணியை ஒரு அரைஞ்சிட்றாங்க. இங்கே பாரு, இந்த மாதிரி பொழப்புக்கு நீலாம் ரோட்டில் தான் நிற்க போகிற, கூடிய சீக்கிரம் கண்டிப்பாக நடக்கும். என் பையன் இருக்கா, மருமக இருக்கா, கண்டிப்பாக எங்கள் வீடை திருப்பி கொடுப்பாங்க, எங்களுக்கு அது நம்பிக்கை இருக்குது அப்படின்ட்டு அண்ணாமலை சொல்கிறாங்க. உடனே சிந்தாமணி, பார்க்கலாம் நீங்கள் எப்படி வீடை திருப்புறீங்கன்னு, நான் வீடை திருப்ப விட்டாதானே அப்படின்ட்டு சிந்தாமணி சொல்கிறாங்க. உடனே மீனை இருந்துட்டு, இங்கே பாரு, இந்த மாதிரி ஃப்ராட் பண்ணுற நீயே நல்லா இருக்க போது நாங்கள் நல்லா தான் இருப்போம், கண்டிப்பாக அந்த வீடை திருப்பி வாங்குவோம். எங்கள் அம்மா கிட்ட ஏமாற்றி அதிகமாக பணம் வாங்கின மாதிரி நீ ஒரு பத்திரம் ரெடி பண்ணி எங்கள் வீட்டையே வந்து எங்ககிட்ட இருந்து பிடிங்கிட்டல, கூடி சீக்கிரம் இதுக்கான தண்டனையை நீ அனுபவிப்பா அப்படின்ட்டு முத்துவும் சவால் விட்டு வராங்க. இங்கே சிந்தாமணி பார்க்கலாம் அப்படின்ட்டு போகிறாங்க. இந்த சீரியல் எப்படி நல்லா இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.